Hello investor, welcome to Investor Mind Voice. ட்ராவல் ஃபுட் சர்வீஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணும்போதே சில பேர்ட்டு நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த ஐபிஓ ஒரு ஷேருக்கு 25 ரூபா மட்டும்தான் லிஸ்டிங் என்ன கிடச்சிருக்கு. அதாவது 2.2% தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரி, அதுக்கு என்னப்பா 2% மேலே தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் லிஸ்டிங்கான நேற்றும் சரி இப்பயும் சரி இந்த கம்பெனி நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும். நாம் எதுக்கு ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோம், அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு 10%ஆவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே அப்ளை பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு அனலைஸும் பண்ணாமல் ஐபிஓ அப்ளை பண்ணால் கண்டிப்பாக இந்தமாரி நெகட்டிவ் தான் போகும். அதுவும் அட் ப்ரெசென்ட்டாக மார்க்கெட்டு இப்போ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எதெல்லாம் அனலைஸ் பண்ணி செக்லிஸ்ட் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறத நம்ம வாங்க பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை சரி செய்ய எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்லிஸ்ட் 1, கம்பெனியோட ஃபினான்ஷியல் கீ பாயிண்ட்டை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அதனுடைய ROI எப்படி இருக்குது, கடன் இருக்கா, அவனுடைய இயர் ஆன் இயர் ரெவன்யூ எப்படி போயிட்டுருக்கு, அவங்களுடைய அசட் எவ்வளோ இருக்குது அதை பார்க்கணும். ரெண்டாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். மூணாவதாக கிரே மார்க்கெட்டோடைய ப்ரீமியம் எப்படி இருக்குன்றதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக கண்டிஷனில் போயிட்டுருக்கா, நெகட்டிவாக கண்டிஷனில் போயிட்டுருக்கா, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அப்போ தான் லிஸ்டிங் ஆன உடனே மார்க்கெட் பாசிட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் நோக்கி போகும். அஞ்சாவதாக பார்த்தோன்னா எப்பயுமே லாஸ்ட் டேவில் தான் நான் அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னே ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் பார்த்தா தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்றைக்குமே ஃபஸ்ட்டு டே, செகண்டு, தேர்டு எப்பயும் 3வது அன்னைக்கு காலையில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். காரணம் அவருடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ளஸ் மார்க்கெட் கண்டிஷன் இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம அப்ளைவே பண்ணணும். அதனால் அடுத்தடுத்த ஐபிஓவில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வீடியோ காலையில் சீக்கிரமாக ஒரு 7 to 8 மணிக்குள்ள வீடியோஸ் போடுறேன். அடுத்தது ஆந்தம் ஐபிஓ இருக்குது. ஸோ அதுக்கு நாளைக்கு காலையில் இன்றைக்கி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 20% மேலே இருக்குது அட் ப்ரெசென்ட்டாக. நாளைக்கு காலையில் ஒரு 7 to 8 மணிக்குள்ளே ஒரு வீடியோஸ் போடுறேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமன்றது என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.